இன்றைய வேத வசனம் சங்கீதம் 138 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆகவே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என் பட்சத்தில் எனக்கு ஆதரவாக ஒருவரும் இல்லையே என்று நீங்கள் கலங்க வேண்டியதே இல்லை. ஒரு வாலிப பெண் தனக்கு வயதாகிக் கொண்டே போகிறதென்றும் தனக்காக திருமண முயற்சிகளை எடுக்க ஒருவரும் இல்லை என்றும் ஒரு போதகிடத்தில் வந்து அழுதுன போது அவர் சங்கீதம் 138:8 திறந்து காட்டி, சகோதரியே, ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் எழுந்தும் 100 முறை எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தருக்கு சோஸ்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்து என்று கூறி அனுப்பினாராம். 3 மாதங்களுக்கு பிறகு மலர்ந்த முகத்தோடு தன் கைகளில் திருமண அழைப்புதலோடு அந்த பெண் மீண்டும் வந்தால், பாஸ்டர், உண்மையாகவே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், அவருக்கு சோஸ்திரம் என்றாலாம். கர்த்தர் ஆதாம் ஏவாளை தோட்டத்தில் வைக்கும் முன்னர் அவர்களுக்காக சூரியன், சந்திரன், காற்று, ஆகாயம், தண்ணீர், பறவைகள், மிருகங்கள், கனி வர்க்கங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்திருந்தார். அவற்றை எல்லாம் கண்டபோது ஆதாமின் உள்ளம் எவ்வளவு நன்றியோடு பொங்கி, எனக்காக என் தேவன் எத்தனை மேன்மைகளை செய்து முடித்திருக்கிறார் என்று சோஸ்தரித்திருக்கும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, அது போலவே கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யாவையும் சிலுவையில் செய்து முடித்தார். உங்களுக்காக எனக்காக சத்துருவின் தலையை நசுக்கினார், பாவ மன்னிப்பு உண்டாக்கினார், நித்திய ஜீவனை ஏற்படுத்தினார். அது மட்டுமல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்திலும் அவர் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று சங்கீதம் 116:12 சொல்லப்பட்டிருக்கிறது. நம் தேவன் எங்களுக்காக இத்தனை நன்மைகளை செய்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எங்களை ஆராய்ந்து அறிந்து அவருக்கு பிரியமானவர்களாக நாங்கள் வாழுவோமா? அவர் அவ்வண்ணம் வாழவே எங்களை அழைக்கிறார். அவருடைய வழிகளிலே விடுதலை உண்டு. அவருடைய வழிகளில் வருகிறவர்கள் எல்லா நன்மைகளையும் சுகந்தரித்துக் கொள்ளுவார்கள். அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.